ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் மிக்சர் இன்ஜினியர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழம் கேசரி எப்படி செய்கிறது தான். என்னடா கேசரி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வாழைப்பழம் கேசரி கேள்விப்பட்டதே இல்லைன்னு பார்க்குறீங்களா? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் எப்படி செய்யலான்னு. நம்ம இப்போ செய்ய போகிறது பனானா கேசரி. அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. ரவா வறுத்து ஒரு கப் எடுத்து வச்சுங்க. அதுக்கு தேவையான அளவு சீனி, முந்திரி பருப்பு தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, தேங்காய் திரி வச்சுங்க, பால் வந்து 1/2 லிட்டரு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுங்க, 2 பனானா எடுத்துங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துங்க. அப்புறம் அந்த 1/2 லிட்டர் பால் அதில் ஊற்றிங்க. ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. ஏற்கனவே அது கொதிக்க வச்சதுனால, அதாவது காய்ச்சின பால்னால இதில் ஆடை வந்து அவ்வளோ வராது. சப்போஸ் வந்து ஆடை இருந்துச்சுன்னா அந்த ஆடையை எடுத்துருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த வறுத்து வச்சுருந்தால ரவா அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா அடி பிடிக்காமல் பார்த்துங்க. நல்லா அந்த பாலோட டேஸ்ட் வந்து அந்த ரவாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நார்மலாக இது வந்து கேசரியோட மெத்தடு தான், பட் அதில் தண்ணியில் போடுவோம், இதில் வந்து பால். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதில். அப்புறம் சீனி வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சில பேருக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும், சில பேருக்கு ஸ்வீட் கம்மியாக பிடிக்கும். சீனி ஆட் பண்ணுறப்ப அதை அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க. அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் பயன்படுத்திங்க. நான் வந்து பச்சை கலர் பயன்படுத்துகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்னுக்காக நான் பச்சை கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிங்க. அந்த கலர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தனித்தனியாக தெரியாமல் ஃபுல்லாக அந்த க்ரீனிஷாக தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கலர் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும். இல்லைனா வந்து நடுவில் வெள்ளை வெள்ளையாக தெரியும். இப்போ தான் நம்ம பனானா கேசரிக்குள்ளே வரப்போகிறோம். நம்ம 2 பனானா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அந்த வாழைப்பழம் வந்து ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பனானாவை அரைச்சோம்ல, அதை எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பவுலில் இருக்கிற பனானாவை இந்த கேசரியில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க. அந்த பனானாவோட டேஸ்ட்டு வந்து அந்த ஃபுல்லாக அந்த ரவாவில் வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க எல்லாத்தையும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பனானாவோட டேஸ்ட்டு வந்து அந்த ரவாலையும் மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம அந்த பனானாவோட டேஸ்ட்டே நம்மளால் வந்து அதை உணர முடியும். இப்போ நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். வாசனைக்காகவும் சுவைக்காகவும் நான் 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த நெய் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
துருவி வச்சுருந்த தேங்காவை எடுத்து அந்த கேசரியில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அதுக்குள்ளே. அப்புறம் அது அப்படியே நடந்துகிட்ருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. அதில் 2 ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிலே வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடும். அதனால் அடுப்பை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திராட்சையை கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு முந்திரி பருப்பு திராட்சையும் அந்த பனானா கேசரியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போயே எனக்கு கமகமன்னு நல்ல வாசனை வருது, அந்த கேசரியோட ஸ்மெல். இப்போ நம்ம பனானா கேசரி ரெடி. இப்போ நம்ம ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம கலர்ஃபுல்லான வாழைப்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு. சரி, நம்ம எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த கேசரியில் வந்து அந்த கோகோனட்டோட டேஸ்ட்டும் அந்த பனானா டேஸ்ட்டும் அப்படியே கலந்துருக்கு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.